ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரச்சோதயாத். ஓம் காளியேஷ வித்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காளி பிரச்சோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னா என்ன விதமான சிறப்பு ரேகைகள், ரொம்ப ஸ்பெஷலான ரேகைகள் இருக்கணும், அப்படி அந்த ஸ்பெஷலான ரேகைகள் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் தளத்திலேயே பார்க்க இருக்கின்றோம். ஒருவருடைய உள்ளங்கையில் நீண்ட விதிரேகை இருந்தால் அது பிரேக்கப் ஆகாமல் ரொம்ப திக்காக ரோடு போட்ட மாதிரி இல்லாமல் தின்னாக பார்க்க அதான் மெலிசாக அழகாக இருந்தால் டெஃபினட்டாக அது இளமையிலிருந்து முதுமை வரைக்கும் கண்டினியூவான தனப்பிராப்தியை தரும். படத்தில் காட்டில் வர கேதுமேட்டிலேருந்து ஒரு நீண்ட பிரேக்கப் ஆகாத விதிரேகை நடுவிரல் சனிமேட்டை நோக்கி சென்றிருந்து அங்கே திரிசூலம் போன்ற அமைப்பு இருக்கிறதால இது ஒரு மிகப்பெரிய தேட்டர் ஓனருடைய கோடீஸ்வரருடைய ரேகை. இது மாதிரி ரேகை இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லும் நீண்ட வருமானம், செல்வ செழிப்பான வாழ்க்கை, ரொம்ப சொகுசு வாழ்க்கை ஏற்படும். அதே போல் வரக்கூடிய பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது பணம் தங்குமா தங்காதா, பணம் எவ்வளோ வேணாலும் வரட்டும், ஒரே நாளில் 10 கோடி 20 கோடியோ அடுத்தவங்களுடைய பணமோ லாட்ரி பணம் எவ்வளோ வேணாலும் வரட்டும். சில பேருக்குலாம் வந்த பணம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. ஆனால் மணி ட்ரையாங்கிளுக்கு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்த பணத்தை சேர்த்து வச்சு 1 100ஆக்கக்கூடிய ஆற்றல், அமைப்பு, அதிகாரமிக்க வாழ்க்கை எல்லாம் அமையும். அதே போல் நீண்ட தொழில் ரேகை, புதன் ரேகை, அது ஆயில் ரேகையிலிருந்து சுண்டூரில் நோக்கி போனாலும் சரி, அல்லது விதி ரேகையிலிருந்து சுண்டூரில் நோக்கி போனாலும் சரி, அல்லது புத்தி ரேகையிலேருந்து சுண்டூரில் நோக்கி போனாலும் சரி, அது வியாபார ரேகை, தொழில் ரேகை. அதாவது ஓட்ட தக்காளி கூட சூப்பரான தக்காளிங்க, இது பெங்களூர் தக்காளிங்க, ஃப்ரெஷ்ஷான தக்காளிங்கன்னு சொல்லிட்டு நல்ல ரேட்டுக்கு விற்றுருவாங்க. அது மாதிரி வியாபார தந்திரம் மிக்கவங்க. வியாபாரனாவே அதில் பாதி பொய் பொருட்டு தான். காலையில் செஞ்ச பிரியாணி இப்போ தாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிக்கு விற்பாங்க. அதனால் இதை வியாபார தந்திரம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். தொழிலெலாம் நேர்மலாம் பார்க்க முடியாது. என்ன சொல்ல போனால் மார்க்கெட்டில் விற்கிற பாதி ப்ராடக்ட் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச ப்ராடக்ட் தான். அதனால் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவன் பொய் சொல்லி விற்கிறது தான் வியாபார தந்திரம் ஆகிப்போச்சு. ஸோ இது மாதிரி நீண்ட வியாபார ரேகை, புதன் ரேகை இருந்தால் அவங்க சிறந்த வியாபார தந்திரி, சிறந்த தொழிலதிபர் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அதேமாதிரி குருமேட்டில் வி சிம்பிள், வி ஃபார் விஷ்ணு, சில பேர் ஒய் சிம்பிள் சொல்லுவாங்க. நார்த் இந்தியன்ஸ்லாம் ஒய் சிம்பிள்ன்றாங்க, சவுத் இந்தியாவில் வி சிம்பிள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வி ஃபார் விஷ்ணு சிம்பிள், விஷ்ணு சிம்பிள் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு நல்ல யோகம், தன லாபம், கடவுளுடைய அனுகிரகம், கடவுள் பேரில் அவங்க இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இறைவன் பேரில் தான தர்மம் பண்ணுவாங்க. இறைவன் பேரில் நிறைய பொருளுதவி, தான தர்மம் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு கல்வி தானம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான தர்மம் பண்ணக்கூடிய அன்னை தெரசா போன்று அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இறக்க சுபாவம் உடைய ரேகை தான் இந்த வி ஷேப் ரேகை. அதே மாதிரி நீண்ட சூரிய ரேகை மற்றும் சூரிய மேட்டில் ஃபிஷ் சிம்பிள், அது தலைகீழாக இருந்தாலும் சரி, நேராக இருந்தாலும் சரி, சூரிய மேட்டில் மீன் போன்ற சிம்பிளாக இருந்தால் அடுத்தவங்களுடைய தனப்பிராப்தி, அடுத்தவங்களுக்கு செல்ல வேண்டிய லாபம், அடுத்தவங்களுக்கு செல்ல வேண்டிய பதவி எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சந்திரமேட்டில் படத்தில் காட்டில் வாரு ஃபிஷ் சிம்பிள் இருந்தால் நிறைய ட்ராவல், ஃபாரின் ட்ராவல், US, UK, கனடா, ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அடிக்கடி விமான பயணம் ஏற்படும், கப்பல் பயணம் ஏற்படும். சொகுசு கப்பலில் வாழ்க்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடிக்கடி விமான பயணம், லண்டனில் டிஃபனு, டின்னருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸு, இது மாதிரி உலகத்தை சுற்றி வரக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய ரேகை அமைப்பு. அதே போல் சுக்கிரமேட்டில் நிறைய செங்குத்து ரேகைகள் இருந்தால் நிறைய வாய்ப்பு, நிறைய சந்தோஷம், நிறைய லாபம், திருமணத்தால் லாபம், செய்தொழிலால் லாபம், திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வர்றது, திரைத்துறையில் நல்ல சான்ஸ் கிடைக்கிறது, பிரபலம் பாப்புலாரிட்டி கிடைக்கிறது, அது மாதிரி யோகமான ஒரு பலனை சுக்கிரமேடு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க. எல்லாம் சரி, எனக்கும் இந்த ரேகை இருக்குது, ஆனால் ஒரு பலன் நடக்கலை அப்படின்னு பல நண்பர்கள் கேட்குறீங்க. பழைய பதில் தான், ரிப்பீட் தான் பண்ணுறேன், இருந்தாலும் சொல்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் இருந்தால் போதாது, ரைட் ஹேண்டில் இருக்கணும். ரைட் ஹேண்டில் மட்டும் இருந்தால் போதாது, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கணும். ஓகேங்களா? இடது கையில் இருந்தால் வலது கையில் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. இடது கையில் இருக்கிறது, அதாவது 100% 2 கையும் ஒத்து போகாது. லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைட் ஹேண்ட்லேயும் 100% ஒரே மாதிரி ரேகை இருக்காது. இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட ரேகை, மணி ட்ரையாங்கிளு, இந்த வி ஷேப்பு, ட்ரைடண்ட்டு, ஃபிஷ் சிம்பிளு, இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் இருந்தால் மட்டும் போதாது, ரைட் ஹேண்ட்லேயும் கொஞ்சமாவது இருக்கணும். எல்லாத்தோட முக்கியமாக சிவந்த நிறத்தோட எந்த ரேகையுமே இல்லைப்பா கையில், எல்லாம் எம்டியாக இருக்குது.
அதுக்கு அதிர்ஷ்டசாலி இல்லைன்னு. கை ரோஸ் கலரில் இருந்ததுன்னா, சில பேர்லாம் பார்த்தா பல கோடீஸ்வரன் பார்த்துருக்கேன், முகம் ரொம்ப ரொம்ப பிளாக்காக இருக்கும், கண்ணம் கரியன்னு இருக்கும், ஆனால் கை பார்த்தா ரோஸ் கலரில் இருக்கும். அவங்களுக்கு தனக்கடாட்சம் அப்படி இருக்கும், கொட்டோன்னு கொட்டும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் இந்த கை வந்து ரோஸ் கலரில் இருந்தால் சந்தோஷமான என்ஜாயபுளான வாழ்க்கை, நல்ல பண வரவு, லட்சுமி கடாட்சம் எல்லாம் ஏற்படும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துட்டு. நன்றி நண்பர்களே.